பிஸ்னஸ் வந்து என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப நாள் திங்க் பண்ணி விகா பிஸ்னஸில் நான் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது 3 இயர்ஸாக நான் அவங்ககிட்ட இப்போ கான்டாக்டில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹாய், என்னோட நேம் ஜெகன்ராஜ். சங்கரங்கோயிலில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ராஜ் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் ஓப்பன் பண்ணி அதில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ ராஜ் ஃபுட் கோர்ட்டுன்ட்டு இப்போ செகண்டாக இப்போ நான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் நிறையா பிஸ்னஸ் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி இருந்தாலும் ஆக்சுவலாக நான் இவங்ககிட்ட விகா பிஸ்னஸ் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, ஸோ இவங்ககிட்ட பிராண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து இவங்களோட அப்ரோச்சு. ஸ்டார்டிங்லேருந்து நான் 3 இயர்ஸாக நான் அவங்ககிட்ட கான்டாக்டில் இருந்தாலுமே அவங்க எப்போ என்ன டவுட்டு கேட்டாலுமே எனக்கு நல்லா கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எதுனாலுமே 3 இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எந்த இதுவுமே கிடையாது. ஸோ எந்த டவுட்டு கேட்டாலுமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு A to Z என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இல்லை நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சூஸ் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ், C2 சிக்கன், கிரில் நைட்ஸு. இப்போ வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச். இப்போ எனக்கு பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாய். ஸோ அவங்களோட ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். ரெட்ரோ சாய், கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ், அப்புறம் வந்து C2 சிக்கன்லேருந்து இப்போ எனக்கு ஃப்ரைட் விங்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே அவங்களே எனக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே ப்ரீமியம்ஸ், இதெல்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சங்கரன் கோவிலில் இல்லாத மெனூஸ் நான் கொஞ்சம் கொண்டு போகலான்னு திங்க் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் ரெட்ரோ சாயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டீம் பேஸ்டு நம்ம டீ மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு இந்த பபிள் டீ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாத மெனுஸ், ஆப்கான் மெனுஸ், அரேபியன் டிஷஸ், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸாக ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் பிஸ்னஸ்குள்ளே போகணும்னு திங்கிங் இருந்துச்சு. பட் எப்படி போகணும், எந்த மாதிரி பண்ணலாங்கிறது ஒரு இது இல்லை. ஆனால் ஒரு திங்கிங் இருந்துச்சு, ஓகே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய யூடியூப்ஸில் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம விகா பிஸ்னஸ் வந்தது. அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க A to Z. இப்போ நான் முன்னாடி அப்ரோச் பண்ண பிராண்டாக இருக்கட்டும் சரி, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிராண்டாக இருக்கட்டும் சரி, அதுலேருந்து என்னென்ன A to Z நான் என்ன கொஸ்டின்ஸ் இல்லைனா என்னென்ன டவுட்ஸ் கேட்டாலும் எல்லாத்தையுமே எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கிரில் நைட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி போனேன். ஓகே கிரில் நைட்ஸ் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி தான் போனது. ஸோ அதுக்கப்புறம் தான் சீசன்ஸ் ஃபுட் கோர்ட், அவங்களோட ஃபுட் கோர்ட் போய் பார்த்து எனக்கு அங்கே ஒரு ஐடியா, ஓகே ஃபுட் கோர்ட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபுட் கோர்ட்க்கு அப்ரோச் பண்ணேன். ஓகே போனால் 2-3 பிராண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணி போனேன். ஸோ அதுவுமே எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓகே ட்ரைனிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ட்ரைனர்ஸ் வந்து 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே எனக்கு கிளியராக என்னென்ன வேணுமோ A to Z எனக்கு ஒரு மெனு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மெயினாக எங்கெங்கே வாங்கணும்னு தெரியாது. ஸோ அதை வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இங்கே வாங்கலாம், கான்டாக்ட் நம்பர்லேருந்து சில இது வந்து அவங்களே பேசிட்டாங்க. அவங்களே பேசி எல்லாமே திங்ஸ் எல்லாம் வர வச்சுட்டாங்க. சில இது எங்கே சொல்லலாம், எங்கே வாங்கலாம், எல்லாமே நமக்கு A to Z கிளியராக சொல்லிட்டாங்க. பர்ச்சேசிங் அதேமாதிரி மெயினாக பர்ச்சேசிங் சென்னையில் பண்ணோம். ஸோ எல்லாமே கூடவே வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும், எவ்வளோ திங்ஸ் வாங்கணும், எல்லாமே கூடவே வந்து அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஜஸ்ட் நாங்கள் என்னோட பிரதர் தான் போயிருந்தாங்க. ஜஸ்ட் சும்மா தான் அவங்க போயிருந்தாங்களே தவிர அவங்க அவங்களே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க.
டேரெக்டாக கஸ்டமர் அவங்க முன்னாடி நம்ம குக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்களும் எப்படி பண்ணுறாங்க, எப்படின்னு இது குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நமக்கும் ஒரு ஓகே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்ம A to Z எல்லா மெனுஸுமே வந்துடும். இப்போ ஏதாவது செப்பரேட்டாக ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ குறிப்பிட்ட மெனுஸ் தான் நம்ம வைக்கலாம். இப்போ கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ் நம்ம போனோம்னா ஸோ இந்த ஐட்டம்ஸ் வைக்க முடியாது. அதில் நம்ம டீ காஃபி அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே நம்ம A to Z நமக்கு எல்லா மெனுஸுமே நமக்கு ஓவராலாக கவர் ஆகி வந்துடுது. இப்போ நம்ம ஃபுட் கோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ரெட்ரோ சாயில் உள்ள மெனுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்டீம் மேக் பண்ணுற டீ, ஸோ டிஃப்ரெண்ட் அல்மோண்ட் காஃபி, ஸோ அல்மோண்ட் டீ, கப் பிஸா, சாண்ட்விச், ஸோ இதெல்லாமே அதில் வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாவேஃபில்ஸ், ஸோ வாவேஃபில்ஸ் சில்ட்ரன்ஸ் லைக் பண்ணுறது, ஸோ அது நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாம்பார். ஸோ இட்லி தோசை சாம்பாரில் பார்த்தீங்கன்னா மெனுஸ் ஃபுல் பியூர் வெஜ்ஜில் வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் தோசை நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, தோசை வெரைட்டிஸு. ஸோ நெக்ஸ்ட் கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ், அதில் நம்ம அரேபியன் இந்த ஐட்டம்ஸு, ஷவர்மா, ஸோ நம்ம கிரில் எல்லாமே அதில் நம்ம கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரைடு சிக்கன் அதில் வந்து நம்ம அதுலேயுமே அப்படி தான் ஃப்ரைடு சிக்கன், ஸோ இந்த மாதிரி கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து போபோ ஸ்டோரில் நம்ம பபிள் டீங்கிறது வந்து ரொம்ப ரேர், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இப்போ அந்த மயனஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வித்தவுட் ஆயில் மயனஸ், ஸோ யாருனாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம எந்த ஒரியும் இல்லாமல் யாருனாலும் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மோமோஸ் இதெல்லாம் வந்து கார்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ மோமோஸ், பானிபூரி இதெல்லாம் வந்து நம்ம கார்ட் டைப்பில் செட் பண்ணி கார்ட் டைப்பில் அவங்களே 5 ஸ்டார் கார்ட், ஸோ அவங்களே செட் பண்ணி எல்லாமே A to Z அவங்களே எல்லாம் செட் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம மோமோஸ், பானிபூரி இதெல்லாம் நம்ம கொண்டு வச்சுட்டோம். ஸ்டார்டிங்கில் தான் 3 இயர்ஸாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே நம்ம ஃபுட் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லொக்கேஷன் பார்த்துட்டு லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் விக்கி ப்ரோ வந்து டேரெக்டாகவே இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து லொக்கேஷன்லாம் செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரிலாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே டேரெக்டாக இங்கேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணோம், 2 சைடும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாமே நமக்கு A to Z ஆக்சுவலாக மெஷினரிஸ் எல்லாமே பே பண்ணிட்டாங்க. ஸோ மெயினான மசாலாஸ் நமக்கு வந்துருச்சு, ஸோ அவங்க சைட்லேருந்து வந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டு ஒர்க்கு அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி நம்மனா அவ்வளோ டிசைன் பண்ணி கொண்டு வந்து அதில் எல்லாம் செட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே டேரெக்டாக சென்னையிலேருந்து அவங்களே ரெடி பண்ணி வந்து ஸோ டேரெக்டாக இங்கே வந்து அளந்துட்டு போய் நமக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸில் வந்து இப்போது ஆட்டோமேட்டிக் ஃப்ரைட் ரைஸ் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது நம்ம மாஸ்டர் டிபெண்ட்டாக நம்ம போக வேண்டாம், இல்லை ஒரு லேபர் டிபெண்ட்டாக நம்ம போக வேண்டாம், யாருனாலும் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நான் கூட போய் நின்று பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின் அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு ஃபுல் சப்போர்ட். இல்லைனா அதுக்கு ஒரு மாஸ்டர் தேடி நம்ம போய் அவங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் யாருனாலும் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஒர்க்காக இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சிங்கிள் ஷாப்பாக எடுத்தோம்னா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு 100-150 மெனுஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஃபுட் கோர்ட் மாதிரி நம்ம கொண்டு போனதுனால மோர் தென் ஒரு 500+ மெனுஸ் இப்போ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் அப்ராக்சிமேட்டாக 80 to 100 மெனுஸ் வருது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லையும் 80 to 100 மெனுஸுங்கும் போது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு 500+ மெனுஸ் நமக்கு கவர் ஆயிடுது. அதுவே நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான மெனுஸ்லாம் நமக்கு இதில் வந்துடும். இங்கே ஒரு சில மெனுஸ்லாம் வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி மெனுஸ்லாம் நமக்கு நிறையா இருக்குது இங்கே. இப்போ நான் ஃபுட் கோர்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு சிங்கிள் ஷாப் இது நான் வந்து ஓனாகவே பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓனாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் எந்த மாதிரி நம்ம மெனுஸு எக்ஸாம்பிள் மெனுஸை வந்து நமக்கு எந்த மாதிரி பண்ணணும் எதுவுமே தெரியாது. எக்ஸாம்பிள் திங்ஸு கூட எங்கே வாங்கணும்னு நமக்கு தெரியாது, எந்த பொருள் எங்கே வாங்கணும், என்னென்ன மெனு போடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே நமக்கு தெரியாது. இதே ஒரு ஃப்ரான்ச்சைஸு இப்போ விகா மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் சைடு நான் போனதுனால இப்போ எனக்கு A to Z எல்லாமே அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மெனுஸு கொடுத்துட்டாங்க, அதுக்கு உண்டான மசாலாஸ்லேருந்து இப்போ நானாக ஓப்பன் பண்ணி தான் அந்த மசாலாஸை நான் வந்து வேறு இடத்துல வாங்கியிருப்பேன், அந்த டேஸ்ட் வந்திருக்காது. ஸோ மாஸ்டர் மாறி இருப்பாங்க,
நான் அது வந்து அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எதுவுமே நான் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இங்கே விகா பிஸ்னஸ்லேருந்து நான் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுனால எனக்கு A to Z அவங்க எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் டே ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இங்கே கூட்டம் பயங்கர ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டம் வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து கூட்டத்தை வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ ட்ரைனர்ஸ் இருந்ததுனால தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ கூட்டம் வந்தது. நமக்கு போட்ட டிஷ்ஷஸ் எல்லாமே முடிஞ்சது. ஒரு சின்ன மெனு கூட நமக்கு வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. A to Z எல்லா மெனுமே இன்னைக்கு ஆஃபர் போட்ட எல்லா மெனுமே இன்னைக்கு எனக்கு முடிஞ்சது. நம்மளோட ஃபுட் கோர்ட் வந்து ராஜ் ஃபுட் கோர்ட். இது வந்து சங்கரன் கோவிலில் லொக்கேட் ஆகிருக்கு. சங்கரன் கோவில் எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் என்ஜிஓ காலனி ரயில்வே கேட் எக்ஸாக்ட் ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருக்குது நம்மளோட ஃபுட் கோர்ட் வந்து. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மெயினாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அப்பாட்ட போயிட்டு நான் இப்படி ஒரு ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை. ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க எதுவுமே பண்ணலை. நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை. பார்த்துட்டு ஓகே பார்த்து பண்ணு, நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. எல்லாமே கூட இருந்து எனக்கு எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஓப்பனிங் டேக்கு வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சில இதை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு அவ்வளோ ரஷ் இருந்ததுனால கொஞ்சம் நம்ம பண்ண முடியல. போக போக எல்லாமே நம்ம மெனுஸ் எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே நல்லபடியாக கொண்டு போவோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வாங்க. நம்ம அடுத்தடுத்த மெனுஸை வந்து அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வந்து பாருங்கள். மெயினாக நெக்ஸ்ட் வந்து நான் விகா பிஸ்னஸ் டீமுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ A to Z எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. ட்ரைனர்ஸுக்கு திங்ஸ் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக நான் எடுத்திருந்த பசங்க எல்லாருமே புதுசு. இதில் வந்து யாருமே எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது யாருமே கிடையாது. எல்லாத்தையும் எனக்கு கூடயே இருந்து அவங்க ஒன் டேல அவங்கள ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விகா பிஸ்னஸ் டீமுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.